தமிழ் இமயம் உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறது, வரவேற்கிறது. இது மாணவர்களுக்கான கல்வி நிகழ்ச்சி, பெற்றோர்களுக்கும் கூட. சரி, என்ன பேச போறோம் இப்போ? எக்ஸாம்ஸ், தேர்வெல்லாம் முடிஞ்சிருச்சு. 10th ஸ்டேட் போர்டு இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். தேர்வு முடிகிறதுக்கு முன்னாடி நம்ம பிள்ளைங்களுக்கு, மாணவர்களுக்கு என்ன சிந்தனை? எப்படா தேர்வு முடியும்? எக்ஸாம் முடிஞ்சா போதுமே, அப்பா எவ்வளோ படிக்க வேண்டியிருக்கு, வருஷம் ஃபுல்லாக படித்து சேர்த்து படிக்க வேண்டியிருக்கேன், தேர்வு நல்லா எழுதணும், மார்க் வாங்கணும், இப்படி எல்லாம் ஒரு சிந்தனை இருந்திருக்கும். ஒரு வேளை பார்த்தா ஒரு மன சுமையில் இருந்திருக்கலாம். தேர்வு எப்படா முடியும் அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. தேர்வு முடிஞ்சோன்னு இப்போ என்ன பண்றது? ஸ்கூலுக்கு போனோம், அங்கே போனோம், இங்கே போனோம், பயிற்சி மையத்துக்கு போனோம், படித்தோம், எல்லாம் செஞ்சோம். இப்போ என்ன பண்றது? என்னத்தை நான் சொல்றேன், நல்லா விளையாடுங்க. முதல்ல நல்லா விளையாடுங்க, நல்லா சந்தோஷமா மகிழ்ச்சியா இருங்க, கூடவே படிங்க. என்ன சார் இது, முதல்ல விளையாடுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் படிங்க? ஆமா, எப்படின்னா விளையாடுங்க, படிங்க, அதான் இந்த நிகழ்ச்சி. எப்படின்னா, இந்த ஹாலிடேஸ் கிடைக்கக்கூடிய இந்த நாளில் பல இடங்களை போய் பாருங்க. ஏதாவது ஒரு கேம், ஏதாவது ஒரு விளையாட்டு, ஸ்பெசிஃபிக்கா ஒரு கேமை கற்றுக்கணும். கலங்கத்தால போய் பீச் பக்கம் ஓடுறோம், வாக்கிங் போகிறோம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஒரு கேம், ராக்கெட் கேம்ஸ் லைக் பால் பேட்மிண்டன், ஷட்டில் பேட்மிண்டன், டேபிள் டென்னிஸு, இந்த மாதிரி வாலிபால், ஃபுட்பால், பேஸ்கெட் பால், இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு, ஒன்று மட்டும் சொல்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்களே, இண்டோர் கேமில் கேரம், செஸ் இதெல்லாம் நல்ல கேம் தான், விளையாடுங்க. ஆனால் வெளியில் போய் வெயிலில் விளையாடணும். காலை வெயிலையும் மாலை வெயிலையும் விளையாடணும். அதான் உடம்புக்கும் உள்ளத்துக்கும் நல்லதுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாடர்ன் டூல்ஸ் லைக் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாரும் சொல்ற மாதிரி தூக்கி போட்டுங்க அப்படிலாம் சொல்ல, எதுக்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு பயன்படுத்திக்கணும். ஓய்வு நேரம் கொஞ்சம் பாட்டு கேட்கலாம், இதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் அதில் அடிக்ட் ஆகக்கூடாது. ஏன்னா நம்ம உடம்பையும் நம்ம உள்ளத்தையும் சரியாக வச்சுக்கணும்னா 4 பக்கம் இயற்கையோட நம்ம வாழணும், வெளில போய் விளையாடணும். அடுத்தது, விளையாடிட்டு இருக்கலாமா? இல்லை, எப்படி விளையாட முடியும்? நல்ல ஒரு ஆக்டிவாக ஒரு கேமை எடுத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் விளையாட முடியும், அல்லது 2 மணி நேரம் விளையாட முடியும், அவ்வளோதானே. அதுக்கு மேலே தன்னிச்சையா ஸ்பான்டேனியஸாக நம்ம வீட்டுக்கு தானே வர முடியும். நாள் ஃபுல்லாக விளையாட முடியாது, அதுக்கு பேர் விளையாட்டு இல்லையே. பார்ட் ஆஃப் த டே தான் ஆக்குபை பண்ணணும். அப்போ படிக்கணும். எப்படி? அகாடமிக் எக்ஸாமுக்கு படிக்கிறோம், உங்களுக்கு தெரியும் எப்படி படித்தா என்ன மார்க் வரும். இந்த மாடல் பேப்பர், அது இது பாஸ் பேப்பர் இதெல்லாம் வச்சு படிக்கிறது, ப்ளஸ் எழுதி பார்க்கறது, ப்ராக்டிஸ், மார்க் வாங்குறதுக்கான முகாம்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ அந்த சப்ஜெக்டோட நாலேஜ் நமக்கு இருக்கா? நம்பர் 1, பேசிக் தமிழ், அடிப்படை தமிழ், இலக்கணத்தோடு சேர்ந்த தமிழ், தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்ட துணை மாணவர்களுக்கும் இது அடிப்படை தேவையாக இருக்கிற ஒன்று. தெரியாத தெரிஞ்சுக்கணும். எக்ஸாமுக்காக படிக்கிறது இல்லை, அறிவுக்காக. அப்ப எக்ஸாமுக்கு படிக்கிறது, அறிவுக்கு படிக்கிறது வேற, அப்படிதான் இருக்கு. என்ன செய்யறது? அதை விட்டுருங்க. அதாவது இலக்கணம் தெரியணும், இலக்கணத்தோட பேச தெரியணும், எழுத தெரியணும், கவிதை எழுத தெரியணும், மேடல ஏறி பேச தெரியணும். இதெல்லாம் நம்ம உள்வாங்கிக்கணும். அடுத்தது பேசிக் இங்கிலீஷ், கிராமட்டிக்கல் இங்கிலீஷ். நம்ம இங்கிலீஷ்ல பேசினா நல்லா இருக்கணும், அதை மற்றவங்க கேட்குற மாதிரி இருக்கணும், நல்லா சுவையா ஸ்வீட் இங்கிலீஷா இருக்கணும், கிராமட்டிக்கல் இங்கிலீஷா இருக்கணும், ஒரு நம்மளுடைய பர்சனாலிட்டியை நல்லா இம்ப்ரூவ் பண்ற ஒரு இங்கிலீஷா இருக்கணும். கமாண்டிங் இங்கிலீஷ் சொல்லுவோம் இல்லையா, அதை கற்றுக்கணும். கிராமட்டிக்கலா ப்ராப்பரா கரெக்டா, இந்த ஃபில் அப் த பிளாங்க்ஸ் டைப்ல கிடையாது, எம்சிக்யூல அந்த டிக் பண்ற டைப் கிடையாது, பிக் அண்ட் டிக் அது கிடையாது, முறையா கற்றுக்கணும். ஆச்சா. அடுத்தது அடிப்படை கணிதம், ஆப்டிடியூட், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், மேத்தமேட்டிக்கல் ரீசனிங். இந்த மேத்தமேட்டிக் ரீசனிங்கை தவறாம நம்ம உள்வாங்கிக்கணும். அதாவது எதெல்லாம் நமக்கு தெரியாம இருக்குங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா, அதை முறையா கத்துக்கணும், தக்க ஆலோசனை பெறணும். இந்த மாதிரி ஒரு நல்ல, இப்போ நான் நாங்க நடத்துற பயிற்சி மையத்தை சொல்லணும்னு இல்லை, நாங்கெல்லாம் அப்படிதான் பண்றோம். ரீசனிங்கோட அதை நாலேஜ் பேஸ்டான ஒரு விஷயத்தை தான் ஸ்டூடெண்ட் பேஸ்ட் கடமை கற்றுக் கொடுக்கணும், அதை கற்றுக்கணும். அதே மாதிரி அடிப்படை பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ரிசர்ச் பேஸ்டு ஆர்வத்தோட, மிக முக்கியமா கம்ப்யூட்டர் நாலேஜ், ப்ரோக்ராமிங் எழுதுற நாலேஜ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது போன்ற விஷயங்கள் நம்ம கவனம் செலுத்தணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்தது இப்போ 11th 12th இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த
ப்ரொஃபஷனல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். நிறைய எக்ஸாம் பற்றி நிறைய நான் சொல்லியிருக்கேன். அது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வரப்போகுது ஐஐடி எக்ஸாம் ஏப்ரலில் வரப்போகுது. அதுக்கெல்லாம் முனைப்பாக படிச்சுட்டு இருப்பாங்க. மே மாதம் நீட் எக்ஸாம் வரப்போகுது. ஸோ இப்போ நீங்கள் புதுசாக இந்த மாதிரி ஐஐடி மாதிரி எக்ஸாம்ஸ், நீட் மாதிரி படிக்கிறவங்களுக்கு நான் ஒரே ஒரு அட்வைஸ் சொல்ல விரும்புகிறேன். இதனும் ஒரு பெரிய பிரமாதமான ஒரு விஷயம், நம்மளால முடியாத விஷயம், அதிகமாக செலவு பண்ணாதான் இதை நம்ம கை வாங்கும் அப்படிங்கிறது சிந்தனையை முதல்ல விட்டுருங்க. சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்டது தான். என்ன சப்ஜெக்ட் படிக்கிறீங்களோ அதை ஆழமாக படிக்கணும். அதாவது அகடமிக் படிக்கிறது ஒரு ஸ்டைல், அதாவது அந்த எக்ஸாமினேஷனை பேஸ் பண்ணி போகிறது. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வரும்போது அந்த சப்ஜெக்டோட கான்செப்ட், அந்த சப்ஜெக்டோட ரீசனிங் உள் வாங்கியிருக்கோமா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இன்றியமையாத ஒன்றாக இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், அது ஆழமாக படிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இதுக்கு எப்படி பயிற்சி எடுத்துக்கிறது? நம்ம சாதாரணமாக அகடமிக் படிச்சது போதாதுதான். இப்போ நாங்கள் என்ன செய்யறோம்னா, இப்போ இந்த ஸ்டூடெண்ட் விஷன் அகாடமி இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் இருக்கு. அதாவது இதை கமர்ஷியலைஸ் பண்ற டாபிக் நான் வரல. இந்த பாடங்கள் படிக்கும்போது இது தனியா நீட் கிளாஸஸ் நாங்க போடுறோம், ஐஐடி கிளாஸஸ் நாங்க போடுறோம். இருந்தாலும் பாடம் நடத்தும் போதே பேரலா அதை கொண்டு வரணும். இது வேறு அது வேறுங்கிற நினைக்கிற சிந்தனைகளால தான் நிறைய பேர் தோல்வி எல்லாமே இருக்கு. அதாவது இந்த பாடங்களுடைய ஆழம் தான் அது. என்ன நீங்க படிக்கிறீங்களோ அதோட டெப்த் இது தனி ட்ராக், அது தனி ட்ராக்னு போயிட்டு இருக்குல்ல, அது தவிர. ஆக படிக்கும் போதே, அதாவது இந்த சப்ஜெக்டோட கான்செப்ட் நாலேஜ் நம்ம இருக்கான்னு படிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஸோ இதை மனசுல வச்சு அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த காணொலியில நல்லா விளையாடுங்க, நல்லா படிங்க. இது ரெண்டும் ஒண்ணுதான். விளையாட்டும் படிப்பும் கல்வி கீழே வரக்கூடிய ஒண்ணுதான். விளையாடுறவங்க படிக்க மாட்டாங்க, படிக்கிறவங்க விளையாட மாட்டாங்க அப்படிலாம் கிடையாது. உடலும் வேணும், உள்ளமும் வேணும். ஆக இந்த ரெண்டையும் நல்லா வச்சுக்கிட்டாதான் வாழ்க்கையில நம்ம மகிழ்ச்சியா வாழ முடியும். அதோட மட்டும் இல்லாம நம்ம மற்றவங்களுக்கு, இந்த சமுதாயத்துக்கு பயனுள்ளவங்களாக நம்ம மாற்றிக்க முடியும். வாழ்த்துக்கள். வணக்கம்.